இருப்பான் தெரியுமா? நீங்க அவன் கபடி விளையாண்டு பாத்திருக்கீங்களாக்கா? ஊருக்கு உள்ள கபடி கிடைக்கும். ஒரு பொம்பளை பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கபடி எப்படி தெரியுமா விளையாடுவான்? கபடி காபுடி முக்காபுடி ஐயா அவனப்புடி அப்படின்ட்டு கிடப்பான். இது கபடி விளையாட்டு மாதிரியே தெரியலையே. என்ன மாதிரி கியூட்டா என்ன ஏவா ஏன்னா கியூட்டா இல்லையா? என்ன வன்முறைன்னு கேக்குறேன். என்ன மாதிரி கியூட்டா மேடம் ஒரு பிள்ளை அப்படி அழகா தாவணி கட்டிட்டு வரட்டுமே. எப்படி கபடி விளையாடுவான் தெரியுமா? ஏ கபடி 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 10 பேர் அவுட். சும்மா கிடையாது கபடி விளையாடுறதெல்லாம். இந்த வந்துட்டாருங்க கபடி. அங்க நடக்கவே வழி இல்ல. அமைதியா சிங்கிளா விளையாடிக்கிட்டு இருந்தா சண்டாளி வந்தா 10 பேர் அவுட் ஆகிவிட்டாளா? இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சுட்டாக்கா? சிங்கிளா விளையாடிக்கிட்டு இருந்தான், அமைதியா இருந்தான், ஒத்த பார்வைய பார்த்தான், நிக்கர் 8 கிழிஞ்சு போச்சு. சும்மா இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. 10 பேர் தோத்தாலும் அவனுக்கு உண்டானவன் ஜெயிச்சானா இல்லையா? கடைக்கன் பார்வை பட்டு விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமணி ஓர் கடுகான் பாரதிதாசன் சொன்னார். என் பார்வையில பாருங்க மேடம், அப்படி பவர்ஃபுல்லா இருக்கும். பார்வையை மட்டும் தயவு செய்து காமிக்காதம்மா. உண்மையிலே கேமராமேன் அண்ணனுக்குலாம் இந்த இடத்துல நம்ம கோவில் கட்டணும். யாரு கோவில் கட்டுறோமா இல்லையோ, இந்த உருவத்தை அப்படியே உள்ள கொண்டு வந்து ஒரு லென்ஸ், அந்த லென்ஸ் எதுன்னு எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அந்த லென்ஸ் எனக்கு லிங்க் அனுப்பி விடுங்க. எங்க ஊர்லங்க ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி ஒரு பையன் போயிட்டே இருந்தான். அந்த பிள்ளை சொல்லிச்சு, இங்க பாரு என் பின்னாடி வராத, என் பின்னாடி எங்க அக்கா வந்துகிட்டு இருக்கானுச்சு. அதுக்கு அவன் சொன்னா, நீ கவலைப்படாத டார்லிங், உங்க அக்கா பின்னாடி எங்க அண்ணன் வந்துகிட்டு இருக்கான். குடும்பத்தோட இதே வேலையா சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க பொண்ணு வேணாம் சொல்லலாமாங்க மேடம்? மத்த விஷயம் நமக்கு எதுக்கு?